அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் அஃபி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே அன்றைக்கி தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தது. தீபாவளிக்கும் முன்னாடி நாள் தீபாவளி செலிப்ரேட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. சண்டே மார்னிங் ஒரு 9 o'clockலேருந்து தான் நான் ஷூட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். விலாக்ஸும் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி, இனிமேல் நான் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக விலாக்ஸ்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்ரோனி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த மக்ரோனி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதோடைய சிம்பிளான ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமேட்டா வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் வந்து வெஜ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ சிம்பிளாக செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எக்கு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா மக்ரோனி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மக்ரோனி சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட வந்து செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாவா ஒர்க் பண்ண வீட்டில் வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சரு, அப்புறமேட்டா முறுக்கு, ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸே இல்லை. எனக்கு வந்து பால்கோவா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே இல்லை. தீபாவளிக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ், இந்த பலகாரம் இதெல்லாம் நிறையவே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கிட்டே இருக்கும். சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை தான் வந்து சந்தை வந்து போடுவாங்க. திங்கக்கிழமை தீபாவளின்றதால ஞாயிற்றுக்கிழமை வந்து போட்டுட்டாங்க. அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா சரியான வெயில். முன்னாடி நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, காலையில் பார்த்தா சரியான வெயில். வெங்காயம் 3 கிலோ 50, வெங்காயம் 50 ரூபாய்க்கு 3 கிலோ, 50 ரூபாய்க்கு 3 கிலோ, 300. கொடமிளகா சின்னது ஒன்று, கொடமிளகா சின்னது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. 1 வீக்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எப்போவுமே நான் வந்து வாங்கிப்பேன். ஒரு வாரம் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஒரு வாரம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுப்பேன் வெஜிடபிள்ஸ்லாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. இதோட கொஞ்சம் கம்மியாக விற்கும், அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளி பழம் வந்து இருந்துச்சு. நல்லா வந்து நாட்டு பப்ளி பழம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, அதுவுமே வாங்கியிருந்தோம். சந்தையில் பார்த்திங்கன்னா சேரும் சகதியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நாள் நைட் வந்து ஃபுல்லாகவே நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, நல்லா சேராக தான் இருந்துச்சு. சரி புளி வாங்கலாம்னு சொல்லி பார்த்தாக்கா புளி வந்து ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். சந்தைக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு மேரேஜ் ஹால் வந்து இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்டாசு வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒவ்வொரு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock கிட்ட ஆக போகுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கிச்சனில் வந்து வச்சுட்டு நான் அசால்ட்டாக கொஞ்சம் டிவி வந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி லஞ்ச் செய்யணுன்ற அந்த நினப்பே இல்லை. அதுக்கப்புறமேட்டா தான் நினப்பு வருது சாப்பாடு செய்யணுமேன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டா என்ன எல்லாத்தையும் அவசரமாக எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த காய்கறியை வாங்குறது பெருசு இல்லை, அதை எடுத்து வைக்கிறது தான் பெருசு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமேட்டா ஃப்ரிட்ஜை ஒரு வாட்டி திறந்து பார்த்துட்டு வீணானது எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு எது எது தேவையோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும்னு ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா பாதி நேரம் போயிடுச்சு. அன்றைக்கின்னு பார்த்தீங்க பாவாவுக்கு வேறு பர்த்டே. ஒரு வாரமாக நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், பா உங்களுக்கு நான் வந்து மந்தி வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செய்ய போகிறது. காலையில் வெளியே போயிருக்கக்குள்ள ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி கறி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணும் போது தான் தெரியுது மந்திக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பீசஸாக போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நான் ஃபோனில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்திக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாச்சும் ஊறணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மசாலா.
நான் கறியை க்ளீன் பண்ணக்குள்ளவே பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு 12:30 கிட்ட இருக்கும். அதுக்குள்ளே எப்படிடா செஞ்சு முடிக்கிறதுன்னு சொல்லி நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இதிலே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மந்தி மசாலாவுக்கு வந்து இந்த ட்ரை லெமன் எதுவுமே இல்ல. அப்புறமேட்டு எங்க சேஷா கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி வந்து பாவ அனுப்புறேன் கொஞ்சம் குடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமேட்டு சேச்சா குடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு தான் மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்புறமேட்டு தான் நான் வந்து அரைச்சேனே. ட்ரை லெமன் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் எங்க பார்த்தாலும் கேட்டுட்டாங்க கடையில. எங்கேயுமே இல்ல. சரி நீங்க சேஷா வீட்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. மந்தி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா ஷூட் பண்ணவே இல்ல. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்றோம். எப்படி செய்வோமோ, செய்ய மாட்டோமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மந்தி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கூடா போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் மசாலாலாம் உள்ள இறங்கி நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ்ல தான் நான் வந்து செஞ்சிருந்தேன். ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். பிரியாணி, தால்ச்சா சோறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முந்திரி, பாதாம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரைட் ஆனியன் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 1:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 2 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, சிக்கனையும் எடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, மந்தி மசாலா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து டேஸ்ட் வந்து திருப்தியா இல்ல. நம்ப சும்மா இருப்போமா? நம்ப மசாலா நம்பளுக்கு போட்டா தான் நம்பளுக்கு திருப்தியா இருக்கும். சில்லி பவுடர், சிக்கன் மசாலா இது எல்லாமே லைட்டா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனா, டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் கரெக்ட்டா வந்துருச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா நான் வந்து ரெசிபி நான் வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, எந்த ரெசிபியா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கும். ஒழுங்கா வருமா? வராதான்னு சொல்லிட்டு. எனக்கு 2வது வாட்டி செய்யும்போதெல்லாம் நான் தைரியமா நான் செஞ்சுருவேன். அந்த மாரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு செம்மையா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நான் அந்த ரெசிபி நான் வந்து ஷேர் பண்றேன். ரைஸும் பார்த்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா நல்லா சூப்பரா இருந்துச்சு. இதில வந்து ஸ்மோக்கி அந்த ஃப்ளேவர் நான் வந்து குடுக்கவே இல்ல. அது குடுத்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது வந்து என்கிட்ட வந்து இல்ல. அத நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து செய்யக்குள்ள எல்லாமே ப்ராப்பரா வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து நெனச்சேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பரா வந்து செஞ்சு வந்து பார்க்கலாம். இந்தியா கேட் கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசிலாம் நல்லா நீள நீளமா நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து ஆவல. நெறைய சாப்பாடு வந்து ஆவல. கொஞ்சம் தான் வந்து ஆன மாரி இருந்துச்சு. இந்த சமையல் வேலைய முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, கிச்சன கிளீன் பண்ணா தான் நம்பளுக்குமே வந்து திருப்தியா இருக்கும். அந்த மாரி தான் எனக்குமே. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு மந்தி. சிக்கனும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூஸியா நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு மதியம் லஞ்ச் சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா, மணி வந்து ஒரு 3 மணி கிட்ட இருக்கும். லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து பெப்சி வந்து வாங்கிட்டு வந்திருந்தான். அத வந்து கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் என்ன மதியம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் 4:00 போல வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி டேஸ்ட்ல வந்து ஒரு கேக் நான் வந்து செய்வேன். அது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்லா ப்ரௌனி அந்த டேஸ்ட்லயே இருந்துச்சு. செகண்ட் டைம் செய்யக்குள்ளவும் நல்லா இருந்துச்சு. 3 டைம் பார்த்தீங்கன்னா, இதான் 3 டைம் நான் வந்து செய்றேன். சரி எங்க பாவாக்கு வந்து செஞ்சு குடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இதோடைய ரெசிபிய நான் வந்து ஷூட் பண்ணல. என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் இருக்கு இல்லையா? அது நான் வந்து ஒரு பாக்கெட் கிட்ட நான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 கப் நாட்டு சர்க்கரை. இது 2த்தையும் வந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது தான். அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா நான் வந்து பட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது 2மே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெஷர் பண்ணிலாம் நான் ஆட் பண்ணல. அப்படியே குத்து மதிப்பா நம்ம வந்து கையில வந்து போடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சம் நெறையாவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொக்கோ பவுடர் அதிகமா போட்டாக்கா எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதெல்லாம் நான் வந்து அதிகமாவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இத ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பட்டர வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டா வந்து எண்ணெயும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா 2 முட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 முட்டையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்றேன். ஏன்னா, அன்னைக்கு நான் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா, டைம் வந்து இல்ல. சரி அவசர அவசரமா செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள நான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோட நான் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். இதுவே நான் வந்து சொதப்பிட்டேன். நான் வந்து இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்தி தான் இட்லி சட்டியில வச்சு தான் நான் வந்து வேக வச்சேன். அது பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கம்மியானதால அடியில வந்து தீஞ்சிருச்சு. அது ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா, இதில வந்து சொதப்பிடுச்சு. லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கேக்கில வந்து தீஞ்ச ஸ்மெல் வந்து அடிச்சிருச்சு. இந்த கேக்கில லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டைரி மில்க் அப்புறமேட்டு அந்த பாதாம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எங்க பார்த்தாலுமே நான் வந்து தூவி விட்டுக்கிட்டேன்.
என்ன சாக்லேட் நம்மளுக்கு வந்து பிடிக்குதோ அந்த சாக்லேட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் நான் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர் ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக் எடுத்துக்கிட்டு நான் எங்கள் சேச்சா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே பசங்களாம் இருந்தாங்களா, சரி அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் பார்த்தா கேக் நல்லாவே கீழே வந்து கருகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த தீஞ்சதை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு வந்து ஊட்டி விட்டாங்க கேக். பசங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு தான் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு குலாப் ஜாமுன் அப்போ வந்து ஊட்டி விட்டுருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாகவே போயிருந்துச்சு. நீங்கள் என்ன யாரும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஐடி 2 ஐடிக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். 2 ஐடியிலுமே நான் வந்து ஆக்டிவாக தான் இருப்பேன். என் கையில் தான் மருதாணி இல்லாமல் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கையில் வந்து மருண்டி வச்சுருந்தாங்களா, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்ஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட் ஒரு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து 1K வந்து ரீச் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய வியூஸ் வந்து போயிருந்துச்சு. சப்ஸ்கிரைப் தான் யாருமே பண்ணி பார்க்கவே இல்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய விலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.